21 கட்சிகளை சேர்த்து கொண்டாலும் பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் 4 அல்லது 5. மீதி எல்லாருமே தனித்து விடப்பட்ட கட்சிகள் தான் நான் நினைக்கிறேன். காரணம் 14 கட்சி தனித்து விடப்பட்டது. அது நம்ம விஜய்க்கான தமிழ் வெற்றி கழகத்துக்கான நல்ல ஃபாலோயிங் இருக்குது. 20 வருஷமா ஃபேன் கிளப் நடத்தியிருந்தாரு. கடந்த 2 மாசமா கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. 6 இடத்துல கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு தஞ்சாவூர் மட்டும் மீட்டிங் போட்டாங்க. ஆனால் லெட்டர் பேட் கட்சி 21 நீங்க சேர்த்தீங்கன்னா அது எப்படிமா நம்புறது தம்பி? இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமியிடம் 14 கட்சி என்று சொன்னீர்கள். உண்மை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் திமுக அதிமுகவிற்கு அந்தந்த கட்சிகள் வரத்தான் செய்யும். புதிதாக வந்த கட்சி தமிழ் வெற்றி கழகத்திற்கு பொதுமக்களிடையே, பெண்களிடையே, மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே ஒரு வரவேற்பு இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதனால தனித்து விடப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது, கள்ளச்சாராயம் அதிகமாகிவிட்டது. தெருக்கு தெரு, கொல்லிக்குளத்திற்கு வாசலில், கல்லூரி வாசலில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள்கள், எனக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 4 அல்லது 5 நண்பர்கள் என்னுடன் படித்தவர்கள் கல்லூரி சென்னையில். அவர்கள் குடும்பத்தை இந்த ட்ரக், ஊசி போட்டு ஒரு கொக்கைன் சொல்றாங்க, அவங்கெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்குது. நான் வளர்ந்த தமிழ்நாடா என்று இருக்கிறது. அதையெல்லாம் போக்கி எடுப்பேன் என்று ஒரு கங்கணம் கட்டி வந்திருக்கக்கூடிய திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிராகத்தான் இருக்கின்றன, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ட் விஜய்.